விரிவான செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சிகிச்சை முடிந்து தாயகம் திரும்புவது தொண்டர்களிடையே உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சிகிச்சைக்காக கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்கா சென்றார். சிகிச்சையில் இருந்தாலும் தமிழக மக்களையே நினைத்துக் கொண்டு மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமெரிக்காவில் இருந்து குரல் கொடுத்து வந்தார். எனினும் கேப்டன் பூரண குணமடைய உலகம் முழுவதும் உள்ள தேமுதிக தொண்டர்கள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்தனர். அத்துடன் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற தைரியமிக்க தலைவர் கேப்டன் தான் என்பதை உணர்ந்த பொதுமக்களும் அவர் பூரண குணமடைய இறைவனிடம் வேண்டி வந்தனர். சிகிச்சைக்கு பின்னர் சத்திரியன் படத்தில் வரும் பழைய பன்னீர்செல்வமாக கேப்டன் வர வேண்டும் என நாடு முழுவதும் வேண்டுதல்களும் அரங்கேறின. சிகிச்சை முடிந்து சிங்கனியர் தலைவனாக கேப்டன் வருவார் என தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ் உள்ளிட்டோர் மக்களுக்கு அவ்வப்போது தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்து பூரண குணமடைந்துள்ள கேப்டன் விஜயகாந்த் நாளை தாயகம் திரும்புகிறார். இதனால் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். கேப்டன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து பூர்ண குணமடைந்து சென்னை திரும்ப உள்ளார். நாங்கள் அனைத்து தொண்டர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம். தமிழக மக்களும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள். நாளை நாங்கள் சென்று நேரடியாக ஏர்போர்ட்டில் எங்கள் கேப்டன் தலைவரை சந்திக்க உள்ளோம். தலைவர் வந்துவிட்டால் தமிழக பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு கூட்டணி அறிவிப்பார். அது வெற்றி கூட்டணியே அமையும் என்று சந்தோஷமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பாலிய கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி முதல்வராக இருக்கக்கூடிய எங்கள் கேப்டன் அவருக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்து அவர் வழியில என்ன கட்டளையிடுகிறாரோ, கூட்டணியாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, கழகத்துக்காக அரும்பாடுபட்டு வெற்றியை தேடி தருவோம் என்பதை ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் கூறிக்கொண்டு, தமிழக அரசியல் ஜாம்பவான்களான திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோரை எதிர்த்து அரசியல் செய்த ஒரே ஆற்றல் மிக்க தலைவரான கேப்டனின் வருகையால் தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்க துவங்கும் என அரசியலை உற்று நோக்குபவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தலைவர் வருகை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து விழுப்புரம் மாவட்டத்தை அந்த கழகத்தோடலாம் எல்லாம் பெருந்திரளாக கலந்து கொண்டு தலைவரை வரவேற்க இருக்கிறோம். தலைவர் இன்னும் அருமையாக பேசினார்னா தமிழகமே திரும்பி பார்க்கும், அடுத்த முதல்வர் ஆகிறதுக்கான அறிகுறின்னு நாங்கள் நினைக்கிறோம். உடல்நலை குறைவாக அமெரிக்கா சென்றார். இப்போ எங்களுக்கு சோகமாக தான் இருந்தது. ஆனால் மீண்டும் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி கேப்டன் உற்சாகத்தை ஏற்படுதோ அதே உற்சாகம் நாளைக்கு அவர் வரத்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் தான் நாளை எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கோம். நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் பொதுமக்களே அவருடைய வரவேற்பை காத்துன்னு இருக்காங்க. நாளைக்கு வந்தால் எங்கள் கேப்டன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு திருவிழாவே நாளைக்கு கொண்டாடுறதா இருக்கும். இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது.